பயணிக்கிறதுக்கு ஐஆர்சிடிசில தட்கல் முன்பதிவு செய்யும் போது சாமானிய மக்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்கிற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாகவே இருந்து வந்துட்டு இருந்துச்சு. இதை சரி செய்யணும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஐஆர்சிடிசி மற்றும் ரயில்வே துறை ஒரு முக்கியமான முடிவை கொண்டு வந்தாங்க. அதாவது ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டுடன் ஆதார் எண்ணை நீங்க இணைச்சு வெரிஃபிகேஷன் முடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தட்கல்ல முன்பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற நடைமுறை. இந்த நடைமுறை ஜூலை 1ஆம் தேதியில இருந்து அமலுக்கு வரப்போகுது. ஜூலை 1ஆம் தேதியில இருந்து தட்கல்ல ஐஆர்சிடியை யூஸ் பண்ணி நீங்க முன்பதிவு செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக உங்க ஆதார் ஐஆர்சிடிசி கூட இணைக்கப்பட்டிருக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா கவுண்டருக்கே போய் நீங்க தட்கல் முன்பதிவு செய்யணும் அப்படின்னா ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஆதார் வெரிஃபிகேஷன்ங்கிறது அவசியமாக்கப்படுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தட்கல் ஆதார் ஐஆர்சிடிசி இணைப்பை பொறுத்த வரைக்குமே இதை நீங்க எந்த நம்பர் கூட இணைச்சிருக்கீங்களோ அதற்கு ஓடிபி வரும். அந்த வெரிஃபிகேஷனை வச்சுதான் உங்களால முன்பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே தட்கல் முன்பதிவு மற்றும் பயணிகளுக்கு இன்னும் சேவையை நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக சில மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெயின்ல பயணிக்கும் போது அந்த முன்பதிவு சார்ட் அப்படிங்கிறது 4 மணி நேரத்திற்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அதுல சில சிக்கல்கள் இருக்கதாக மக்கள் தொடர்ந்து சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா 4 மணி நேரத்திற்கு முன்னாடி வர்றதுனால டிராவலை கன்ஃபார்ம் பண்ண முடியல, சீட்டோ இல்லைன்னா டிக்கெட் கன்ஃபர்மேஷனோ எங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இதனால ரயில்வே வாரியம் ரயில்வே துறைக்கு என்ன ஒரு பரிந்துரை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த சார்ட்டை 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனை ஏற்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. அதாவது முன்பதிவு சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்னாடியே இனி ரிலீஸ் ஆகுங்கிறது தான். எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு மதியம் 2 மணிக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் புறப்படுதுன்னா அதற்கான அந்த சார்ட் இன்னைக்கு நைட் 9 மணிக்கு ரிலீஸ் ஆயிரும். ஸோ பேசஞ்சர்ஸ் டிராவல் கன்ஃபர்மேஷன், சீட் கன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஏர்லியாவே தெரிஞ்சுக்க முடியும். அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஆல்டர்னேட்டிவ் வேஸையும் யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கு. அதே மாதிரி முன்பதிவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷத்துல 1.5 லட்சம் முன்பதிவுகள் செய்யக்கூடிய வகையில வெப்சைட்டை இன்னும் மேம்படுத்தக்கூடிய முடிவுகளையும் எடுத்திருக்கிறதாக ரயில்வே துறை சொல்லியிருக்காங்க. ஜூலை 1ல இருந்து ட்ரெயின்ல பயணிக்கிறவங்க அந்த டிக்கெட் புக் பண்றவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அதே மாதிரி விலை அதிகரிக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க.